அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முக்கியமான செய்தி என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, ஆணவ கொலையை தடுக்க சட்டம் அப்படின்னு சொல்லி பேரவையில நம்ம முதலமைச்சர் வந்து ஒரு அறிவிப்ப வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ தமிழக அரசாங்கம் சமீப காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதிய விஷயங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள நெறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ஏப்ரல் 29, 2025ல ஒரு அறிவிப்ப சட்டப்பேரவையில வெளியிட்டிருந்தார் நம்ம முதல்வர். ஏப்ரல் 29, 2025ல. என்ன அறிவிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இந்த காலனி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைய வந்து அரசு ஆவணங்கள்ல இருந்தும், பொது பழக்கவழக்கத்துல இருந்தும் நம்ப நீக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். காலனி அப்படிங்கிற சொல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். காலனி, தெரு அந்த மாரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு வார்த்தைய இதுக்கப்புறமா பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா, இது வந்து ஒடுக்குமுறைய பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதலமைச்சர் சொல்லியிருந்தார். அதன் பிறகு பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு அரசு நடத்தக்கூடிய மாணவர் விடுதிகள் அப்படிங்கிறது இருக்கு. ஹாஸ்டல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அந்த விடுதிகள்ல பார்த்தீங்கன்னா, ஆ பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டியலினத்தவர் மாணவர் விடுதி, ஆதிதிராவிடர்களுக்கான மாணவர் விடுதி, அந்த மாரி சொல்லி, அந்த ஜாதிய பெயர்களோட தான் இருந்துச்சு, இவ்வளவு காலமா. அது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா மாத்திட்டு, அந்த அரசு நடத்தக்கூடிய மாணவர் விடுதிகளுக்கு ஒட்டுமொத்தமா என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்தில முதலமைச்சர் வந்து நம்ப பிரதமர வந்து சந்திச்சிருப்பார். அப்ப என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆதிதிராவிடர்கள், பழங்குடியினர்களுடைய ஜாதிய பெயர்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படின்னு சொல்லி தான் முடியும். ஓகேங்களா? நீங்களே ஏதாவது 2 ஜாதி பெயர்கள சொல்லி பார்த்தீங்கன்னா, அது அப்படின்னு சொல்லி தான் முடியும். அந்த பழங்குடியினர், ஆதிதிராவிடர்களுடைய ஜாதிய பெயர்கள் அப்படிங்கிற விகுதியோட முடியாம, அப்படிங்கிற விகுதியில முடியணும் அப்படின்னு சொல்லி, அதற்கான சட்டத்த மத்திய அரசாங்கம் தான் கொண்டு வர முடியும். அந்த சட்டத்த கொண்டு வந்து இந்த நேம் சேஞ்சஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் வலியுறுத்தி இருந்திருப்பாரு. இந்த மாதிரி அ ஒரு கட்டமைப்பு ரீதியாக ஜாதிய விஷயங்கள வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்புகள தமிழக அரசாங்கம் டைம் அண்ட் டைம் அகைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஆணவ கொலையை தடுப்பதற்காக ஒரு சட்டத்த கொண்டு வர போறாங்க. ஓகேவா? இந்த சட்டம் எப்படி இருக்கணும்? அந்த மாரியான விஷயங்கள பரிந்துரைக்கிறதுக்காக ஒரு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில ஒரு குழுவையும் அமைக்க இருக்காங்க. சரிங்களா? ஸோ யார் தலைமையில இந்த கமிட்டி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கே.என். பாஷா அவர்கள் தலைமையில இந்த கமிட்டி வரப்போகுது. ஓகேவா? முக்கியமான ஒரு கேள்வி. கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கே.என். பாஷா கமிட்டி எதுக்காக போடப்பட்டுச்சு? அப்படிங்கிறத கேட்பாங்க. சரியா? ஆணவ கொலைகள தடுப்பதற்கான சட்டம், அதற்கான அம்சங்கள் என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பரிந்துரை செய்வதற்காக தான் இந்த ஓய்வு பெற்ற நீதிமன்ற நீதிபதி கே.என். பாஷா அவர்கள் தலைமையில கமிட்டி போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். சரியா? அடுத்தது இன்றைய திருக்குறள். இன்றைய திருக்குறள்ல என்ன குடுத்திருக்காங்கன்னா, "ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே பொல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கிச் செயல்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. "இயலும் இடத்தில் எல்லாம் செயல்களை செய்து முடித்தல் நல்லது. இயலவில்லையானால் பயன்படும் இடம் நோக்கியாவது செய்ய வேண்டும்" அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். சரிங்களா? செஞ்சு முடிச்சு இயலும் இடத்துல செய்ய முடியும்னு நினைக்கக்கூடிய இடத்துல செஞ்சு முடிச்சிரணும். முடியல அப்படிங்கிறப்ப, அது பயன்படக்கூடிய இடம் நோக்கி நம்ம அந்த வேலைய செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். திருக்குறள் எண் 673 அதிகாரம் வினை செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்துல. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, உணவுப் பொருட்கள் மீது ஓஆர்எஸ் வார்த்தையை பயன்படுத்த தடை அப்படின்னு சொல்லி எஃப்எஸ்எஸ்ஏஐ ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஓஆர்எஸ் அப்படிங்கிற வார்த்தைகள பயன்படுத்தக்கூடாது. ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது தமிழ்ல பார்த்தீங்கன்னா, வாய்வழி நீர்ச்சத்து ஊட்ட திரவம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அப்படிங்கிறத அந்த வார்த்தை ஓஆர்எஸ் வார்த்தை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு அட்வைசரிய வந்து வெளியிட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. சரியா? இன்னைக்கு செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள வந்து பார்த்திருக்கோம். நன்றி.